ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே நாங்கள் வந்து அதாவது 25th ஜூலை அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தோம். அந்த எக்ஸ்போவோட விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விலாகில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ டிக்கெட்டு, ஸோ டிக்கெட் உள்ளே வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உள்ள என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மிருகத்தை தான் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம டைனோசர். அந்த டைனோசர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெருசு. பசங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அதோட சவுண்ட் எஃபெக்டோட அந்த டைனோசர் கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்டோட வந்து இதை கொடுத்துருந்தாங்க. நான் கூட கோகுல் கொஞ்சம் பார்த்து பயப்படுவானோ அப்படின்னு நினச்சேன். பட் அவன் கொஞ்சம் கூட பயப்படவே கிடையாது. இந்த எக்ஸ்போ வந்து எங்களுக்கு எப்படி திடீர்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நாங்கள் ஒரு நாள் அன்றைக்கி ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கும்போது ஃபேஸ்புக்கில் வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து 5 days எக்ஸ்போ தான். 22லேருந்து 26 வரைக்கும் தான் நடக்குது. ஸோ நாங்கள் வந்து 25th நைட்டு போயிருந்தோம். திடீர்னு பிளான் பண்ணி தான் போனோம். எந்த ஒரு ப்ரீ பிளான்டெல்லாம் கிடையாது. பிளான் பண்ணி திடீர்னு போனோம். உள்ளே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பார்த்துட்டு வரலாம், குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். உள்ளே வந்து பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து டைனோசர் வச்சுருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அந்த சவுண்டு தான் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்டோடு நல்லா பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து காரோட எக்ஸ்போ எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டரை வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 50 rupees. ஸோ 50 rupeesக்கு இந்த இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா அன்னபூர்ணேஸ்வரி பேலஸ் அப்படிங்கிற ஓசூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேலஸில் தான் நடந்துச்சு. டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்து என்ட்ராக போகிறோம். என்ட்ராகும்போது பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு சத்யாவுக்கெல்லாம். அங்கே உள்ளே வந்து காம்படிஷன்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடியே நடந்திருந்ததுனால எங்களுக்கு அது முன்கூட்டியே தெரியல. ஸோ வந்து உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 குதிரையோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானோடனே நிறைய வந்து துணி ஷாப்ஸு, அதாவது கஸ்டமைஸ்டு துணி, அதை சுடிதார் மெட்டீரியல், சுடிதார்ஸு, அப்புறம் ஜென்ஸ்க்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டீஸு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரோட்டி மேக்கர், அது அப்புறம் ஆர்ஓ, இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஆஃபரோடு கொடுத்துட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குற இடத்துல வந்து நம்ம எல்லா பொருளையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது நம்ம புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறவங்களுக்கோ வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்போலாம் வந்து நிறையா போட்டாங்கன்னா நீங்களும் போய் பாருங்கள். வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்ப இது தானே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து சாக்லேட்ஸு, பிக்கிள்ஸு, அப்புறம் வந்து நிறைய டாய்ஸு ஷாப்பு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஊட்டி வறுக்கி, தேன், இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான கேமிங் செக்ஷனு, அப்புறம் வந்து இந்த நீலகிரி தைலம், அப்புறம் வந்து பீங்கான் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு.
நம்ம ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கேமிங் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. ஏர் பலூன்ஸு, அப்புறம் வந்து ரங்கராட்டனம், அப்புறம் வந்து கப்பல், அப்புறம் வந்து ஜம்பிங் கேம்ஸு, அப்புறம் வந்து காரு, ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய கேமிங் செக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரானங்கன்னா வந்து பேய் வீடு இதெல்லாமே கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ட்ரானங்கன்னா வந்து தாஜ்மஹாலை வந்து ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. அதாவது டெல்லியில் இருக்கிற, ஆக்ராவில் இருக்கிற வந்து தாஜ்மஹாலை எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இது பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. பட் அதே மாதிரியே ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. ஓகே தான். நான் வந்து பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கம் வாயை திறக்கிறது, புலி வாயை திறக்கிறது, டைனோசர் வாயை திறக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்கிற மாதிரி, அது மாதிரி பறவைங்க கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல அவங்க. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அந்த தாஜ்மஹால் வந்து அட்டை பாக்ஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த அட்டை பாக்ஸில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சரியாக வந்து ஒட்டாமலே இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு இதாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி ஓகே தான். இந்த 50 ருபீஸ் எக்ஸ்போக்கு இது, இந்த 50 ருபீஸ் டிக்கெட்டுக்கு இது ஓகேவாக தான் இருந்துச்சு. கோகுல் வந்து இங்கேயும் மாடு கிட்ட நிற்கணும், அப்புறம் வந்து டைனோசர் கிட்ட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் அவனோட அலப்பறை தான் ரொம்ப இருந்துச்சு. இங்கே போகிறது அங்கே போகிறதும் அவனை பிடிக்கவே முடியல கையில். அந்த தாஜ்மஹால் கிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் அவனே ஏறணும்னு சொல்லி ஒரே அடம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து தாஜ்மஹால் மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு சும்மா ஒரு ரவுண்டு வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நம்மளால் டெல்லியில் இருக்கிற தாஜ்மஹாலுக்கு தாங்க போக முடியல. பட் இங்கே இருக்கிற தாஜ்மஹாலாச்சும் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆக்சுவலாக வந்ததுக்கு ஓகே தான். மற்றபடி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிற பாயிண்ட் இருந்ததுனால நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க பசங்க. நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு 2 hours வந்து நல்ல ரிலாக்ஸேஷன். அந்த தாஜ்மஹாலை சுற்றி வந்து தாஜ்மஹால் வந்து யாரால் கட்டப்பட்டது, அதோட கதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பேனராக வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே படித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட டீட்டெயில்ஸ், தாஜ்மஹால் எப்படி உருவாச்சு, யாருக்காக அதை கட்டினாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த தாஜ்மஹாலை சுற்றி வச்சுருந்தாங்க. அது வந்து சில குழந்தைங்க வந்து நின்று படித்து பார்த்துட்டு போச்சுங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது அந்த டெல்லி அப்பளம், அப்புறம் அந்த காலிஃப்ளவர்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ ட்விஸ்டர் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பசிச்சிச்சுன்னா ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு வரலாம். லாஸ்ட்டாக வந்து ஒட்டக சவாரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸிட்டில் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 70 ருபீஸ் வாங்குகிறாங்க. அப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே 70 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 70 ருபீஸ் கொடுத்தெல்லாம் வந்து போகலிங்க. போயிட்டு டச் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு, ஒட்டகத்தை பார்த்து கூட அவன் பயப்படலைங்க. அதுதான் உண்மை. நான் ஒட்டகத்தை பார்த்தாச்சும் பயப்படுவான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அதையும் பார்த்து பயப்படல, தைரியமாக போய் தொட்டுட்டு வந்துட்டான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரவுண்டு தான். அது வந்து அதுக்கு 70 ருபீஸுங்கிறது ஒர்த் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஓகே. என்னங்க, இந்த விலாகை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.